நல்லாட்சிக்கான மக்கள் அமைப்பு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற முஸ்லிம் கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு என்ன அமைச்சு பதவி கிடைக்கிறது, தங்களுக்கு எத்தனை அமைச்சு பதவி, தங்களுக்கு கிடைக்கிற அமைச்சு பதவியின் முக்கியத்துவம் என்ன போன்ற விஷயங்களில் தான் அதிக அக்கறை காட்டிக்கொண்டு கடந்த கால அரசாங்கத்தில் எப்படியான பதவிசார் அரசியல் முன்னெடுத்தார்களோ அதே விஷயத்தை தான் இந்த அரசாங்கத்தில் செய்கிற ஒரு நிலைமையை நாங்கள் மிகவும் கவலையோடு நோக்குகிறோம். ஆனால் அதற்கு மறுதலையாக முஸ்லிம் அரசியல் இந்த முஸ்லிம் கட்சிகள் ஆட்சி மாற்றத்துக்கு செய்த பங்களிப்பை விடவும் மிக அதிகமான பங்களிப்பை செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி போன்ற கட்சிகள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காமல் எந்த அமைச்சு பதவிகளையும் அல்லது ஏனைய அதிகாரங்களையும் கோராமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, தமது மக்களுக்கும் தமது சமூகங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நலன்களை மையப்படுத்தியதாக கோரிக்கைகளை முன்வைப்பதும் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கிற விஷயங்களை செய்வதும் இங்கு நோக்கப்பட வேண்டிய விஷயமாகும். ஜேவிபி எடுத்துக்கொண்டால் ஜேவிபியும் மக்களுக்காக அவர்கள் எதை அரசியல் காலங்களில் குரல் கொடுத்து வந்தார்களோ அந்த மக்கள் நலன்களை, தேசிய நலன்களை வெல்லுவதற்கான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் ஊழல் மோசடியை துடைத்தறிய வேண்டும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் இந்த 100 நாட்களுக்குள் அதனை முக்கிய வேலை திட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டமாக பதவிகளை பங்கு வைத்து தமக்குள் பங்கு போடுகிற அரசியலைத்தான் முஸ்லிம் அரசியல் இன்னும் செய்து கொண்டிருக்கிறது. மக்களின் நலன்களை வென்றெடுக்கிற அரசியலை செய்கிற ஒரு நிலைமைக்கு முஸ்லிம் அரசியல் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. இப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு இந்த தேர்தல் வெற்றியை தங்களது சொந்த வெற்றிகளாக மாற்றி மக்களின் வெற்றியை அரசியல்வாதிகள் திருடிக் கொண்டு செல்கிற, முஸ்லிம் அரசியல்வாதிகள் திருடிக் கொண்டு செல்கிற ஒரு அபாயம் தோன்றியிருக்கிறது. கொழும்பிலே நாங்கள் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தால் மக்களது வெற்றியை தமது சொந்த வெற்றிகளாக மாற்றுகிற அபாயம் நடந்திருக்கு.